ஸோ ஒரு குட்டி ட்ரான்ஸ்மிஷனோட வந்துடுறேன். ஸோ காஸ்டியூம் போட்டாச்சு. இதுதான் என்னோடய காஸ்டியூம். ஸோ ரெடியாக வாங்க. பெருசாக ஃபேஸ்க்கு எதுவுமே போட மாட்டேன். ஸோ சிம்பிளான அக்சசரிஸ் அண்ட் சிம்பிளான மேக்கப்பு நான் போட மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாய்ஸ்சரைசர் இது மட்டும் தான் நான் போடுவேன். என்ன ரோப்பு காய் அதுவே என்னோட அடுப்பு வெயிட்டி. ஸோ எல்லா வீட்லையும் இப்படி ஒத்துடி இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் பண்ணிவிட்டு இந்த துடைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். லைட்டாக ஃபுல் பண்ணிக்கலாம். சும்மா அப்படி லைட்டாக அவ்வளோதான். இந்த மாதிரி இது லைட்டாக அங்கங்கே இதுவாக இருக்கா, அது காஞ்ச உடனே பொட்டு வச்சு சந்தனம் வச்சிட்டோம். அவ்வளோதான். இப்போ ஆர்னமெண்ட்ஸ் போகலாமா? ஸோ இதுதான் என்னோட செயின். இந்த செயின் தான் நான் போடுவேன் எப்பவுமே. எனக்கு பெருசாக கழுத்துக்கு ஒரு மாதிரி ரெடியாக போடுறதுக்காக இப்போ இல்லை, ரொம்ப கிராண்டாக ரெடியானாலுமே இந்த சிம்பிள் செயின் தான் என்னோடய லுக்காகவே இருக்கும். பெருசாக எனக்கு போட வராது. அவ்வளோதான். செயின் போட்டாச்சு. எத்தனை பேருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கையில் அந்த வளையல் போட பிடிக்கும் அண்ட் இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் லைக் அந்த பேர்ல் ப்ரேஸ்லெட்லாம் போட பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இது என் ஃப்ரெண்ட் எனக்காக செஞ்சு கொடுத்தா. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஒயிட் மேட்சிங் இருக்கிறதுனால ஒயிட்டு இன்னும் இருக்கு என்கிட்ட. அதுவும் நான் போடுவேன். நீங்கடா காணும். ஐயோ காணுங்க. இருக்கு இதோ ப்ளூ மேட்சிங். ஸோ ப்ளூ நான் போடுவேன். சி அக்கா ஒரு டாம் அண்ட் ஒரு பட்டர்ஃப்ளை நல்லா இருக்கா. நான் தோடுக்கு இது எடுத்திருக்கேன். சில்வர் சும்கா போடுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கா? சும்மா அப்படி நானே ஆட்டி விட்டுப்பேன். நல்லா இருக்கா? எனக்கு பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி லாங் இயரிங்ஸ் தான் பிடிக்கும் மோஸ்ட்டாக. பிகாஸ் நான் செயின் ரொம்ப மெலிசாக செயின் சிங்கிளாக போட்டுறதுனால லாங் இயரிங்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். எனக்கு நல்லா இருக்கும்ன்றது நானே முடிவு பண்ணிவிட்டு நானே போடுறேன். ஸோ நம்மளுக்கு பிடிச்சிருந்தா போதாங்க. மற்றவங்களுக்கு பிடிக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. ஓகேவா? நம்மளுக்கு பிடிச்சிருந்தா போதும். ஸோ நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. பொட்டு வச்சுட்டு தலை வாரிட்டு ஓவர் என்னோடய கெட்டடி துணி. ரொம்ப சிம்பிளான கெட்டடி துணி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? தேவை எங்கேயே பார்த்துருக்கீங்க. நான் மட்டும் தான் அப்படி பண்ணுவேன். இதான் அந்த சந்தனம் பிரிஞ்சு போல சந்தனம். ஸோ இதை நான் எப்படி வைக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். சாரி, எல்லோரும் சந்தனம் ஒரே மாதிரி தான் வைப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக யாரும் வைக்க போடல. நான் வந்து தான் வைப்பேன். சந்தனம் மட்டும் நான் கண்ணாடியை பார்த்து வச்சுக்கிறேன். பிகாஸ் எனக்கு வைக்க வராது. அதனால் அவ்வளோதாங்க. சந்தனம் வச்சுட்டேன். இந்த குட்டி சந்தனம் வைக்கலாம் இவ்வளோ நானும். அண்ட் எத்தனை பேருக்கு சந்தனம் வைக்க பிடிக்கும், எத்தனை பேருக்கு குங்குமம் வைக்க பிடிக்கும், எத்தனை பேருக்கு விபூதி வைக்க பிடிக்கும்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு குங்குமம் விபூதிலாம் வைக்க பிடிக்கும். எனக்கு குங்குமம் தான் வைக்க பிடிக்கும். ஆனால் என்னோடய ஃபேஸ்க்கு அந்த குங்குமம் லைக் எடுக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் தெரியல. எனக்கு நான் ஒரு நாள் குங்குமம் வச்சு காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போதைக்கு சந்தனம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? பொட்டு வைப்போமா? என்கிட்ட நிறைய பொட்டு இருக்குது, ஆனால் வைக்க மாட்டேன். அதுதான் ப்ராப்ளம். என்ன பண்ணுவேன், அதில் நல்ல குட்டியாக ஒரு டாட் வச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா இங்கே பாருங்கள், எனக்கு ஆல்ரெடி இங்கே மச்சம் இருக்கா. ஸோ பொட்டு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டில் ஒரே மாதிரி இருக்குது. என்ன 2 பொட்டு வச்சுருக்கேன்னு கேட்குறாங்க எல்லோரும். இல்லைன்னா என்ன சைடாக வச்சுருக்க பொட்டுன்றாங்க. நாங்கள் பண்ணுறது நான் சரி நிறைய பொட்டு இருக்கு. வைக்கிறோம். ஸ்டோன் பொட்டு இருக்கா, ஒயிட் ஸ்டோன் பொட்டு இருக்குது, பிளாக் ஸ்டோன் பொட்டு இருக்குது, கலர் பொட்டு இருக்குது. ஒயிட் ஸ்டோன்லேயே நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கட்டா. இது பியோர் ஒயிட் ஸ்டோன் பொட்டு. ஓகேவா? இது ஒயிட் ஸ்டோன் பொட்டு. தெரியுதா? தெரியல. வைக்கிறோம். இப்போ தெரியும். ஒயிட் ஸ்டோன் பொட்டு. இது பேர்ல் பொட்டு. மேபி நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. லைட்டாக மூடி இதுவாக இருக்குது. பேர்ல் பொட்டு. ஸோ இன்றைக்கி நான் இதுதான் வைக்கலான்னு இருக்கேன். வச்சுட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க என்னோட மேக்கப் ஃபேஸ் லுக். ஹேர் முடிச்சிட்டோம், முடிஞ்சிடுச்சு. ஹேர் பண்ணிவிட்டு மொத்த லுக்கையும் காட்டுறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. ஹேர் செட் முடிஞ்சிடுச்சு.
இருக்கிறது ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்டைல் இது தான். இதுக்கு மேலே சிம்பிளாக இருக்கலாம் கிடையாது. ஆசா பர்ஃப்யூம் போட்டு முடிச்சிட்டோம். நான் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம் இது தான். நான் வந்து குளிக்கல, யாருனாலும் பர்ஃப்யூம் போடலாம் கேட்காதீங்க. நான் குளிச்சிட்டேன், இருந்தாலும் நான் பர்ஃப்யூம் போடுவேன். பர்ஃப்யூம் பிடிக்கும். இதுதான் என்னோடய மொத்த அவுட்ஃபிட் அண்ட் இதுதான் என்னோடய டோட்டல் மேக்கப் ஹேர் ஸ்டைல் எல்லாமே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பை பாய்.